ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுடைய மார்ச் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் யார்? வீட்டிற்கு உழைக்காமல் நாட்டிற்கு உழைத்து நற்பெயரை பெறும் சிம்ம ராசி அன்பர்களே, அரசாங்க விஷயத்திலே கொடி கட்டி பரப்பவர்களே, நிர்வாகத்துறையிலே நல்லதொரு காரியங்களை செய்து மக்களுடைய மனதிலே இடம் பிடிக்கக்கூடியவர்களை, அன்பிற்கு அடிபணியும் நீங்கள் ஆணவத்திற்கோ அதிகாரத்திற்கோ கட்டுப்பட மாட்டீர்கள். கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் என்ற ஒரு சின்னத்தை காட்டுகின்ற சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய பெயர்ச்சி, இன்னொன்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி. அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு அதை இணைத்து இப்பொழுது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாத பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பிறரின் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களிடம் ஆளக்கூடிய திறமை இருக்கும். இந்த மாதம் வீண் அலைச்சல் குறையும், சிக்கல்கள் தீரும், எண்ணிய காரியங்கள் கைகூடும், குறிக்கோள் நிறைவேறும், சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீர்கள். சிலர் புதிய தொழில்கள் தொடங்க முற்படுவார்கள். அவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். குறிக்கோளை அடைவது லட்சியமாய் கொண்டு செயல்படுவீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். வீண் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம். அதனை விட்டு விடுவது நல்லது. பெண்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடும். வீண் அலைச்சல் குறையும். சிக்கலான பிரச்சனையில் நல்ல முடிவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவியும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை காண்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனையை கேட்பார்கள். அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பண வரத்து கூடும். செயல் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுங்கள். அதற்கான முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல பெயரை வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையிலே சற்று கவனமுடன் செயல்படும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் கலை துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பார். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவர்கள், சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதற்கு பலன்கள் கிடைக்க பெறுவார்.
பதவி உயர்வு கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் குறையும், தடைப்பட்ட காரியங்கள் தடை நீக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 25 மார்ச் 26 27 ஆகும். அடுத்த தினங்கள் மார்ச் 19 20 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.